ஸோ இப்போ ஓப்பனாக இருக்கிற விண்டோ பேர் இது எடிட்டர் விண்டோ. இந்த எடிட்டர் விண்டோவில் ஆக்சுவலாக நிறையா பேனல்ஸ் இருக்கிறது தெரியும். இது வந்து டிஃபால்ட்டாக இந்த லேயரில் தான் இருக்கும், பட் நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிற இந்த விண்டோ பேர், அதாவது அங்கே டாக்காக இருக்கிற அந்த விண்டோ பேர் சீன் வியூ. நம்ம கேமோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி அது. எல்லாம் டிசைன் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம அந்த சீன் வியூ பேனல் உள்ள தான் பண்ணுவோம். ஸோ அது வந்து கேன்வாஸ் மாதிரி, ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு கேன்வாஸ் இருக்கோ அந்த கேன்வாஸ் உள்ள ட்ராயிங் பண்ணுறோமோ அந்த கேன்வாஸ் மாதிரி தான் நம்ம 3Dயோட கேமோட சீன் வியூ ஆக்ட் ஆகும். இப்போ ஹைலைட் ஆகிருக்கிற பாக்ஸ் பேர் ஹையரார்கி. நம்ம சீன் வியூவில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அங்கே ஹையரார்க்கியில் வரும். அது சீன் வியூவோட சம்மரி மாதிரி. நம்ம எதனா மாடிஃபை பண்ணணும்னாக்கா அது ஹையரார்க்கியில் தான் ஆக்சுவலாக அதை செலக்ட் பண்ணுவோம். இல்லைனாக்கா சீன் வியூவில் கூட செலக்ட் பண்ணலாம், பட் ஹையரார்க்கியில் செலக்ட் பண்ணுறது இஸ் ரெக்கமெண்டட். அண்ட் இப்போது ரைட் சைடில் தெரிகிற இந்த பாக்ஸ் பேர், இப்போ ஹைலைட்டாக இருக்கிற பாக்ஸ் பேர் இன்ஸ்பெக்டர். இப்போது இன்ஸ்பெக்டரில் எதுவுமே ஆக்சுவலாக தெரியல, பட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸில் அட்டாச் ஆகிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்கிரிப்ட்ஸ், கோடு அது எல்லாமே இங்கே இன்ஸ்பெக்டரில் தான் ஆக்சுவலாக தெரியும். ஸோ ஹையரார்க்கியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட சம்மரி மாதிரி அது. இப்போ கீழே ஒரு பேனல் தெரியும். ஆக்சுவலாக கன்சோல்னு ஒரு டேப் இருக்கும், அசெட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். இப்போ கன்சோல் ஆக்சுவலாக என்னன்னாக்கா இந்த டீபக் லாக்லாம் அதில் தான் வரும். அண்ட் அசெட்ஸ்ங்கிறது நம்மளோட கேமில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இமேஜஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக இங்கே கன்சோலில் தான் சேவ் பண்ணி வச்சுப்போம். இதை நீங்கள் எப்படி வேணால் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா பேசிக்காக கோடிங்னா என்ன அண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த கேம் ஆக்சுவலாக வெப்புக்கு பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்காக WebGL என்ற பிளாட்ஃபார்மை தான் யூனிட்டியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் WebGLக்கு பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம WebGLக்கு பிளாட்ஃபார்மை செட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைல் பில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு WebGL கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணாக்கா நம்ம WebGLக்கு பப்ளிஷ் பண்ணுற மாதிரி வந்துடும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அகெயின் வீடியோ எடிட்டிங் சூப்பர் பவர். அதை செஞ்ச உடனே யூஸ்வலாக நான் ஒரு புது யூனிட் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னாக்கா போய் கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது. எடிட் போயிட்டு ப்ரெஃபரன்சஸ்ன்னு இருக்கும், அதில் போயிட்டு கலர்ஸை செக் பண்ணிவிட்டு ப்ளே மோட் டிண்ட்டை யூஸ்வலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சான கலருக்கு மாற்றி வச்சுருவேன். பார்த்த உடனே ப்ளே மோடில் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு அப்படி மாற்றி வச்சுருவேன். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னாக்கா இப்போ ப்ளே மோடில் இருக்குள்ளே எதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது ப்ளே மோடை விட்டு வெளில வந்தால் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால் ப்ளே மோடை ஆஃப் பண்ணணும் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ரிமைண்டராக இது இருக்கும். இப்போது நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை கோட் எடிட்டராக செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் டூல்ஸில் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ட்ராப் டவுன் இருக்கும். அதில் யூஸ்வலாக உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் டிஸ்பிளே ஆகாது. ஸோ நம்ம அதுக்காக ப்ரௌஸை கிளிக் பண்ணிவிட்டு அதோட பாத்தை லொக்கேட் பண்ணணும். வழக்கமாக விஷுவல் ஸ்டுடியோ கோட் சி யூசர்ஸ் ஆப் டேட்டா ஒரு ஹிடன் ஃபோல்டர், அதில் லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் VS கோட், அதில் code.exe அப்படின்னு சேவ் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தோன்னாக்கா நம்மளுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு கோட் எடிட்டராக செட் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா யூனிட்டியில் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. அதுக்கு விண்டோ பேக்கேஜ் மேனேஜர் கிளிக் பண்ண உடனே பேக்கேஜ் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே லிஸ்ட்டாக காட்டும். அது எய்தர் உங்களுக்கு அந்த பட்டன் இன்ஸ்டால் இல்லைனா அப்டேட்டுன்னு காட்டும். இது ரெண்டுமே இல்லாமல் ரிமூவ்னு காட்டுச்சுன்னா அது ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். சினிமெஷின் அப்படின்ற பேக்கேஜையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் லெஃப்டில் அந்த காலமில் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக வந்துடும். அந்த சினிமெஷின் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன் அப்படின்ற ஒரு பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ணணும். அது யூனிவர்சல் RP அப்படின்ற டைட்டில் இருக்கும். நீங்கள் சர்ச் பாரில் RPன்னு போட்டிங்கன்னா இமிடியேட்டாக வந்துடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆன உடனே ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்காக சில ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அசெட்ஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா ஃபோல்டர் வந்துடும். இதை ஸ்கிரிப்ட்ஸ்னு நேம் கொடுக்கலாம். இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி
அதுக்கு மெட்டீரியல்ஸ்னு நேம் கொடுக்கலாம். இதை பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் போயிட்டு ரெண்டரிங் போயிட்டு யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன் போயிட்டு யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன் அசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். உடனே ஒரு யூஆர்பி அசெட் க்ரியேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதோட டிஃபால்ட் நேம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது எடிட் போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போகணும். யூஸ்வலாக ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஒரு தனி விண்டோவாக ஓப்பன் ஆகும். நான் அதை இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் டாக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேபை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அந்த விண்டோவை எங்கே வேணால் டாக் பண்ணலாம். அதை மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பக்கத்துலேயே வச்சிடுறேன். இப்போது பிளேயரில் நம்ம கிராஃபிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ரியேட் பண்ண யூனிவர்சல் ரெண்டர் பைப்லைன் அசெட்டை ஸ்கிரிப்டபிள் ரெண்டர் பைப்லைன் செட்டிங்ஸில் ட்ராப் பண்ணணும். நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தடவை எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ப்ளே மோட் போயிட்டு வரலாம். ஓகே, ஒர்க் ஆகுது, எந்த எரர்ஸும் காட்டலை. இப்போ ஆக்சுவலாக கேமை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஹையரார்க்கியில் ரைட் கிளிக் பண்ணி 2D ஆப்ஜெக்ட் கொடுத்து ஸ்ப்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இப்போது க்ரியேட் பண்ண உடனே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரைட் சைடில் இன்ஸ்பெக்டரில் வர்றது தெரியும். நம்ம இப்போ அதை ஒரு சர்க்கிளாக மாற்றலாம். ஸோ ரைட் சைடில் இன்ஸ்பெக்டரில் ஸ்ப்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாரு பக்கத்தில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை டபுள் கிளிக் பண்ணலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடலாம். இப்போது பிளேயர் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்கேலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ XYZ மூணுத்துலேயுமே 5 வச்சிடலாம். இப்போது கேம் மோட் போய் பார்த்தோன்னா ஓகே, பிளேயர் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 3 இல்லைனா 2 கொடுக்கலாம். தட் லுக்ஸ் நைஸ். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பேனலில் வர்றது எல்லாமே காம்பனன்ட்ஸ். நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இன்ஸ்பெக்டரில் தெரியும். அந்த இன்ஸ்பெக்டரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பேர் காம்பனன்ட்ஸ். அந்த காம்பனன்ட்ஸில் நம்ம செய்கிற சேஞ்சஸை வச்சு தான் நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ஸோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆட் பண்ணுற எல்லாமே காம்பனன்ட்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே காம்பனன்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த நம்ம ஆட் பண்ணுற காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட்ஸ் தான். ஸோ சில ப்ரீடிஃபைன்டான ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரண்ட்டாக வச்சுருக்கோ அதெல்லாம் இன்ஸ்பெக்டரில் தெரியும். இப்போது நம்ம சில ஸ்கிரிப்ட்ஸை நம்மளோட பிளேயருக்கு ஆட் பண்ண போகிறோம். ஒன்று அந்த கிராப்லிங் ஹுக்குக்காக, இன்னொன்று நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது ஒரு சர்க்கிள் கொலைடர். இது என்னென்னு போக தெரியும். இப்போ இன்னொரு காம்பனண்ட் ஆட் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணால் அதை ரீசெட் பண்ணிடணும். அப்போ தான் அதோட டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸில் அது இருக்கும். இப்போது இன்னொரு காம்பனண்ட் ஆட் பண்ணலாம். அந்த காம்பனண்ட்டுக்கு கிராப்லர் அப்படின்ட்டு நேம் கொடுத்து நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நேமையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அசெட்ஸ் ஃபோல்டரில் ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் ஆனது தெரியும். அது ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டரில் மூவ் பண்ணிடலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக காம்பனன்ட்ஸ்னால் கோட் தான். நம்ம நியூவாக ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணால் அது ஸ்கிரிப்ட் ஃபோல்டரில் எப்படி க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனாக்கா ஏற்கனவே ப்ரீடிஃபைன்டாக நிறையா காம்பனன்ட்ஸ் யூனிட்டி உள்ளே இருக்குது. அதெல்லாம் ஆட் பண்ணாக்கா அந்த ஆட் காம்பனன்ட் பட்டனை யூஸ் பண்ணலாம். இப்படி இல்லைனாக்கா ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணி நியூ ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சும் நம்ம ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணலாம். யூனிட்டியில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே நிறையா வழி இருக்குது. நம்ம இப்போதைக்கு இந்த ஆட் காம்பனன்ட் பட்டனை வச்சு கிராப்லர் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிடலாம். பண்ண உடனேக்கே 2 மெத்தட் இருக்கும், வாய்ட் ஸ்டார்ட், வாய்ட் அப்டேட்.
நம்ம இந்த வாய்ட் ஸ்டார்ட்டை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உடனே நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் சில டிக்ளரேஷன்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே பப்ளிக்காக கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட், இது பிளேயர்னு நேம் வைக்கலாம். இது உள்ள தான் நம்மளோட பிளேயர் கேம் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் இருக்க போகுது. அடுத்தது ஒரு பப்ளிக் லைன் ரெண்டரர், எல்லாருன்னு நேம் கொடுக்கலாம் இதுக்கு. இது ஒன்றும் க்ரியேட் பண்ணல, நம்ம இதை க்ரியேட் பண்ணக்குள்ளே இதை பார்க்கலாம். இப்போது இன்னொரு பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் லேயர் மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். கிராப்லபிள் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து இதை க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ் தான், சேம் ரூல்ஸ் தான் இந்த மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு யூஸ் பண்ணுற அதே ரூல்ஸ் தான் ஐடென்டிஃபையர்ஸ்க்கு. இப்போது இன்னொரு கேம் ஆப்ஜெக்ட் இதே மாதிரி இந்த டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் இதே மாதிரி டிக்ளரேஷன்ஸ் பண்ணிடலாம். வெக்டர் 2ன்னு ஒரு டைப் இருக்குது. அதில் வந்து மவுஸ் பொசிஷன் சேவ் பண்ண போகிறோம். ஸோ மவுஸ் பொசிஷனுக்கு அதுக்கு நேம் தரலாம். இப்போ ஒரு ஃப்ளோட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு ஒரு ஃப்ளோட்டு, இது ஆக்சுவலாக ப்ரைவேட்டாக தான் பண்ணணும், பட் இல்லை ப்ரைவேட்லேயே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பப்ளிக் வேரியபிள், பப்ளிக் அடிக்கிறதுக்கு இன்னொரு பப்ளிக் வேரியபிள் ட்ராவல்டு அப்படின்னு ஃப்ளோட் டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பப்ளிக் வேரியபிள், இதுவும் ஃப்ளோட் டைப்பில் கிராப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கேமோட ப்ரிமைஸ் வந்து பிளேயர் வந்து ஒரு கிராப்லிங் ஹூக்கை வச்சு என்வாயர்மெண்ட்டை நேவிகேட் பண்ணுறது தான். ஸோ அது கேம் போக நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிவிட்டு நம்ம யூனிட்டி உள்ள போனோம்னாக்கா நம்ம பிளேயர் கேம் ஆப்ஜெக்டில் இந்த நம்ம டிக்ளேர் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியே இன்ஸ்பெக்டரில் தெரியறது நம்மளுக்கு தெரியும். அதில் பப்ளிக்காக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ்டாக தெரியறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது கேம் ஆப்ஜெக்ட்னு பிளேயர் அங்கே இருக்குது, அதோட டைப் வந்து அந்த இன்புட் ஃபீல்டில் தெரியுது. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கேம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அங்கே ஆக்சுவலாக யூனிட்டி எடிட்டரில் தெரியறது நமக்கு தெரியும். இப்போது இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போது பிளேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இன்ஸ்பெக்டரில் பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அதில் 3 ப்ராப்பர்ட்டி இருக்கும்: பொசிஷன், ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல். ஸோ பொசிஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணக்குள்ள இப்போது அந்தந்த ஆக்சிஸ்க்கு பொசிஷன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இது ஒரு 3D கிராஃப் மாதிரி நினச்சிக்கோங்க. அதில் ரெட் கலர் ஆரோ வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அந்த க்ரீன் ஆரோ வந்து ஒய் ஆக்சிஸ், அண்ட் வந்து நம்ம 2D மோடில் இருக்கும். அதை அன்செக் பண்ணோன்னாக்கா ஒரு ப்ளூ ஆரோ தெரியும். அந்த ப்ளூ ஆரோ வந்து இசட் ஆக்சிஸ். இதே மாதிரி தான் ரொட்டேஷனும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிவிட்டு 2D மோட்லேயே வச்சிடலாம். மறுபடியும் நம்ம கோட் எடிட்டர் உள்ள போகலாம். இப்போது நான் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பேசிக்கலி கோட் தான் சொன்னேன். ஒரு கோடை ஒரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணோன்னாக்கா நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது பிளேயருக்கு அட்டாச் ஆகிருக்கிற காம்பனன்ட்ஸில் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல்டில் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் வேல்யூவில் எக்ஸ் வேல்யூ எடுத்து ட்ராவல்டுக்குள்ளே சேவ் பண்ணணும். இது பண்ணுறதுக்காக ட்ராவல்டு இஸ் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் அ ஸ்மால் டி டாட் லோக்கல் பொசிஷன் டாட் எக்ஸ் அப்படின்னு டைப் படிச்சோன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி உள்ள இருக்கிற பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் எக்ஸ் வேல்யூ ட்ராவல்டுக்குள்ளே போய் சேவ் ஆகிடும். இப்போ யூனிட்டியில் இன்புட் வாங்க போகிறோம்.
அதுக்கு இன்புட் கிளாஸ்லேருந்து கெட் மெத்தட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் தெரியும். நம்ம வந்து இன்புட் டாட் கெட் பட்டன் டவுன் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபயர் ஒன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணலாம். ஃபயர் ஒன்னா மவுஸ் பட்டன் ஒன் அண்ட் லெஃப்ட் கண்ட்ரோல், இது ரெண்டும் ஃபயர் ஒன் பட்டன்ஸ். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் சும்மா ஒரு டீபக் லாக் த்ரோ பண்ணலாம், மவுஸ் பட்டன் ஒன் ஹேஸ் பின் ப்ரெஸ்ட் அப்படின்னுட்டு. இப்போ அது கம்பைல் ஆகும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே மோட் போனோன்னாக்கா இப்போது கேம் விண்டோவில் இருக்கும். இப்போ கீழே கன்சோல் தெரியுது. நான் மேலே போய் கிளிக் பண்ணனாக்கா மவுஸ் பட்டன் ஒன் ஹஸ் பின் ப்ரெஸ்ன்னு வருது. அட் தி சேம் டைம் நான் லெஃப்ட் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணாலும் மவுஸ் பட்டன் ஒன் ஹஸ் பின் ப்ரெஸ்ன்னு வருது. இன்புட் சிஸ்டம் பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக புரியும். பட் இப்போதைக்கு இது போதும். இன்புட் வாங்க நிறையா வழி இருக்குது. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்டு வந்து இப்போ வந்து நம்ம இன்ஸ்பெக்டரில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக எல்லா வேரியபிளையும் பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணோம். அது ப்ரைவேட் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ்லாம் இருந்தால் அது எப்படி இன்ஸ்பெக்டரில் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அண்டு அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.